செந்தில் ஒரு 2 months சப்போஸ் நீங்க இது மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நிச்சயமா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி கேஸ் கொடுப்போம். லீகலா பிரச்சனைனா யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியலைங்கம்மா. புரியுதுங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மரியாதையும் நிம்மதியும் ஜாஸ்தி தான் ஆகும். லைஃப்ல நிம்மதியா இருப்பீங்க, மரியாதையோட இருப்பீங்க. இது முன்னாடி வந்து உட்காந்து எங்கள்கிட்ட பேசுனதுனால உங்க மானெல்லாம் போறது இல்லை. நீங்க பொண்டாட்டி அடிச்சு பொண்டாட்டியும் பிள்ளையும் இப்படி நடுத்தருவில் வந்து உட்காந்தா இதுதான் உங்களுக்கு மானம் போகும். தயவு செஞ்சு பொறுப்பா நடந்துங்க. ஒரு நல்ல தகப்பனா இருங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் இருந்து மாறி கூட தண்ணி அடிக்கிறத மறந்துட்டு கூட வரட்டுங்கம்மா. நாங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இப்போ முக்கியவாசி எனக்கு உயிர் பயந்தாங்கம்மா. நைட்டு அடிச்சு எல்லாம் ஒன்று தோட்டத்துக்கு வர வேண்டாம், ஊருக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிருங்க. நான் எங்கிட்ட போய் கூட இருந்துக்கிறேன். நீங்க எங்க போயிருப்பீங்க? என்கிட்ட போன வேலை செய்யறவங்க கூட அதெல்லாம் 1 வருஷம் 6 மாசம் போயிடும். அப்படிங்க வெளியில நைட் 12 மணிக்கு வரும், அப்படி 1 மணிக்கு ஒரு நைட் வர. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லி எனக்கு பாதுகாப்புக்கு நீங்க ஏதாவது நல்லா பாதுகாப்புன்னா இப்போ ஏதாச்சும் நீங்க என்ன எனக்கு பேசுறேன். நான் ஃபோன் பண்ணா அடிக்கடி உங்க உதவி கூப்பிட முடியாதுங்கம்மா. பயப்படுறாங்க அவங்க உங்களை. நான் வந்தா பயக்கிறாங்க. சரி நான் வரலைங்க. கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி இருங்க. இருந்துக்கிறேங்க. கண்ணி போடாம திருந்தி வரட்டுங்கம்மா. கடன் வாங்கினா நாங்க பொறுப்பு இல்லைங்கம்மா. யாராவது அவர் கடன் வாங்கி யாராவது உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன கேட்டுட்டு கடன் கொடுக்கல என்கிட்ட வந்து கேட்காதீங்க சொல்லிடுங்க. சரிங்கம்மா. சரியா? சரிங்க. புள்ளைய பார்த்துட்டு பேசாம வந்து இனிமேல் பிரச்சனை பண்ணா என்னங்கம்மா பண்றது? பண்ண மாட்டாரு. நான் பண்ண மாட்டேன். அது வரவே இல்லைங்கிற ரீசெண்டா நான் தான் வரவே இல்லைன்னு தண்ணி போட்டு சொல்லுங்க. என்னோட துணிமணி எல்லாம் நான் எடுத்துக்கிறேங்க. அவர் எங்க போவாரு? நீங்க எனக்கு ஒரு கேரண்டி மட்டும் சொல்லுங்க. அடிக்க கூடாது. நான் அடிக்க மாட்டேங்க. இனிமேல் கை தொட்டு சத்தியமா எங்க 2 பிள்ளைகளுக்கு நான் அடிக்க மாட்டேன். நீங்க அடிச்சீங்கன்னா நீ கிளம்பி வந்துடுமா, நம்ம கேஸ் கொடுத்து அப்ப அவரை வெளியே போய் இருக்க சொல்லலாம். இப்ப பண்ணாது. ஒரு வாய்ப்பு, நீ 30 வருஷம் கூட வாழ்ந்துட்டு பண்ணாது. ஓகே? இந்த வயசுல அவர் வெளியே அனுப்புறது தவறு. ஏமா கேமரா ஒன்று மாட்டி வச்சிடலாங்களா? நான் சொன்னா நம்புவாங்களா? அடிக்கிறாங்க பயமா இருக்கும். அடினா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு தேடிப்போ அது அதெல்லாம் சொல்றேன். இப்படி பயந்துட்டு இருக்க, நீ விலைக்கு போயிடுங்கிறான். அடிக்க கூடாது. நான் தான் சொல்லிட்டுங்களே. கேரண்டியா 1 மாசம் கழிச்சு நான் விசாரிப்பேன். ஏதாவது பிரச்சனை இருந்தா அப்புறம் நீங்க ஒன்னா வாழ முடியாது. வயசு காலத்துல உங்களுக்கு பொண்டாட்டி தேவை, பிள்ளை தேவை. பானுமதி, அவங்க நம்பரும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்க நம்பர்ல கூப்பிடுங்க. நான் பேசுறேன்.